சிம்பிளா சொல்லணும்னா இன்னைய நிலவரத்துக்கு உதயசூரியன் அப்படின்றதுல எந்த மாற்றம் கிடையாது. அவங்க ஆக்டிவேட் பண்றதை பொறுத்து மாறுபடலாம். இந்த ஆகஸ்ட் அப்படின்றது பொதுவா உடல்நலன் அக்கறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஊதி பெருசாக்குவாங்கன்னு சொல்றேன். அப்புறம் சொல்ல போனா ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. விஜய் பத்தி கேக்குறேன். அவருக்கு நெக்ஸ்ட் இயர் ஆன பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும்? இப்போ அவருடைய இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. பட் ஆனா கேம் சேஞ்சர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் யார் பக்கம் போவார்னு எல்லாமே வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே சிவகார்த்திகேயன் ஆயிட முடியாது. ஏன் சார் இப்ப சிவகார்த்திகேயன் அவ்வளவு பெரிய அப்படி சொல்ல, ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட எம்எஸ்டி ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜர் MS தமிழ்பாலன் சார் இருக்கார். வணக்கம் சார். இறைவனுக்கு வணக்கம், தாய் தந்தைக்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், தாய் தமிழுக்கு வணக்கம், வாராகி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மூணாறு அந்த மாதிரி சைட்ல எல்லாம் இந்த கேரளா சைட்லாம் பயங்கரமா அந்த லேண்ட் ஸ்லைடிங் எல்லாம் இருக்குல்ல சார். ஸோ இப்போ நான் கேட்ட டைம் வச்சு அது அந்த பிரச்சனை இன்னும் ப்ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குமா இல்லை சால்வ் ஆயிடுமா? சால்வ் ஆயிடும். பட் ஆனால் அது தற்காலிகமான சால்வாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வருஷம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த டிசம்பர் வந்தாலே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. என்ன பயம்னா, மழை வரும், நம்ம சுனாமி விட்டுடுங்க, மழை வரும், அந்த சாலை திரும்ப சரி பண்ணணும், திரும்ப அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கும். இது தொடர்ச்சியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் கேரளா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அது முழுமையான தீர்வை அவங்களால பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இயற்கையாகவே. ஸோ அதை தற்காலிக பாதுகாப்பாக நிச்சயமாக அந்த வருஷம் வேணால் அமைச்சிப்பாங்க. அவங்க அது எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது பெட்டராக இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப் அடுத்தது கொஞ்சம் பெட்டராக போகிறதுக்கு இருக்கும். அதான் பெரிய விபத்துகள், பெரிய இழப்பு அப்படின்றது இந்த வருஷம் கிடையாது. சேஃப் கிட்டத்தட்ட நம்ம கடந்துட்டோம். இந்த ஆகஸ்ட் அப்படின்றது பொதுவாக உடல்நலன் அக்கறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஊதி பெருசாக்குவாங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா சொல்ல போனால் ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ என்னன்னா இது வந்த மாதிரி போயிடும். கொஞ்சம் தைரியமா இருந்தாலே போதுமானது. அடுத்து பொலிட்டிக்கலா சார், பொலிட்டிக்கலா எப்படி இருக்கும்? பொலிட்டிக்கலா நீங்க தனிப்பட்ட நபர் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட ஜாதகம் தான் தேவை. ஓகே. நம்ம சிஎம் சாருக்கு எப்படி இருக்கும்? ஓகே. இப்போ சிஎம், இப்போ தமிழ்நாட்டுடைய சிஎம் அப்படின்னு பார்த்துப்போம். தமிழ்நாடு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ அவருடைய இதை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இப்போ அடுத்த வருஷம் பெட்டர்மெண்ட், அதில் எந்த இதுவும் இல்லை. அதாவது பொதுவாக சூரிய ஆண்டு அடுத்த வருஷம், பட் இது செவ்வாய் ஆண்டு. ஸோ அவர் உடல்நலம் சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக அவர் ட்ராவல் சம்மந்தப்பட்ட இதில் நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவர் திரவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். என்ன சொன்னீங்க? திரவ உணவுகள், லிக்விட் ஃபுட்ஸ். லிக்விட், நாட் சாலிட். ஓகே, சாலிட் கிடையாது, லிக்விட் எடுத்துக்கிறது தான் அவருக்கு எப்பவுமே பெட்டர். அதாவது சொல்ல போனால் சீக்கிரமா செரிமானம் வர பொருட்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ரசாயனங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரசாயனம் எதுவாக இருந்தாலும் சரி, அது சாப்பிட்றது, ட்ரெஸ்ஸு, எதுவாக இருந்தாலும் சரி, உடலுக்குள்ள ரசாயனங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. மற்றபடி லுக் லைக் பெட்டர். பட் ஆனால் உள்ளுக்குள்ள அப்படின்றது விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அது ரத்தம் பியூரிஃபையாக இருக்கணும், ரத்தம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் வேணும். தலைவன் அப்படின்றவருக்கு எல்லாருக்கும் வேணும். நீங்கள் குறிப்பிட்டு கேட்டதால சொல்கிறேன். ஸோ இது செவ்வாய் அப்படின்ற போது பாதுகாப்பு கருதி அவர் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு சிஎம்முடைய வேலையும் அதுதான். அப்போது ரத்தம் சுத்தமாக இருக்கணும் அவங்களுக்கு, அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இயர் கூட அவர் தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல சார். டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் ஆணித்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம், இந்த பிரசனத்தை வச்சு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? உங்க கேள்வி என்ன? டிஎம்கே வருமா? ஓகே, நீங்க இப்படி ஓகே ஓகே அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. டிஎம்கே வருமா அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் இன்னும் குறிப்பாக கேட்கல. டிஎம்கேவுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. கேட்ட டைமுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த டைமில் இதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு வண்டி ஓட்டுறோம், இவ்வளோ பெட்ரோல் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் போகும்னு சொல்லலாம். இது நாளைக்கு என்ன ஆகுன்றது நாளைக்கு தான் சொல்ல முடியும், நீங்கள் கேட்ட டைமுக்கு. ஸோ நீங்கள் டிஎம்கே பற்றி கேட்டீங்க, அதனால் கண்டிப்பாக டிஎம்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது.
ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நான் சொன்னது பொதுவாக, நம்ம இன்னும் அதான் சொல்கிறேனே, இப்போ லாஸ்ட் மினிட்ல என்ன சேஞ்ச் வேணாலும் நடக்கலாம், நடத்தலாம். அப்படி ஒரு விஷயத்த நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது புராண காலத்திலிருந்து பார்க்குறோம். மகாபாரதத்தில் கூட இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு துரியோதனன் வந்து சகாதேவன்கிட்ட போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. சகாதேவன் வந்து பாண்டவர் பக்கம் இருக்கிறவர், ஸோ எதிரி. ஆனாலும் அவர் தொழில் வந்து ஜோதிடம் பார்க்குறது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ஜெயிக்கிறதுக்கு 4 குறிச்சு கொடுன்னு சொல்லி துரியோதனன் கேட்குறாரு. அதை வந்து அவருடைய முறை குறிச்சு கொடுத்துட்றாரு. இப்போ கிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு, நீ இருக்கிறது வந்து நம்ம பக்கம், நீ அவங்களுக்கு வந்து குறிச்சு கொடுக்குறேன்னா இது என்னோட தொழில், நான் குறிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவங்க பாண்டவர்கள் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும் போது கிருஷ்ணர் ஒரு வியூகம் பண்ணுறாரு. ஸோ அமாவாசையில் போகிற தொடங்கினா ஜெயிக்கலான்றதை அவர் சொல்லியிருப்பார். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அமாவாசைக்கு பொதுவாக எல்லாம் திதி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணர் வந்து அமாவாசைக்கு முன்னாடி நாளே திதி கொடுப்பார். என்ன ரீசன்னா, அப்போ சந்திரனும் சூரியனும் நாளைக்கு தானே அமாவாசை, எதுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவர் கேட்பார், அமாவாசைனா எப்படின்னு சொல்லிட்டு, சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் விலகிடுவார், சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்க, ஸோ இன்னைக்கு தான் அமாவாசை, ஸோ அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ 2வது நாள் தான் அமாவாசை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இந்த கதையை நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைய நிலவரத்துக்கு உதயசூரியன் அப்படின்றதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. பட் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். சார் இந்த கதை தேவைப்படுமா சொன்னது, இருக்கிறதுனா இருக்கட்டும். ஸோ அவர் எப்படி, அதாவது நான் சொன்னது மகாபாரதம்ன்றது ஒரு புராண கதை, அதில் அவர் டெக்னிக்கலாக ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன யுக்தியெல்லாம் பயன்படுத்தினாருன்னு நான் சொன்னேன். அதே போல் இங்கே இன்றைக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் ஜோதிட ரீதியாக நிறைய நான் சொன்ன ஃப்ரீக்குவென்சி இருக்குல்ல, பரிகாரங்கள் ஃப்ரீக்குவென்சியை பயன்படுத்துகிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் சூரியன் ஆண்டு அப்படின்றதால இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்பர் 1 முதல்வர் அவங்க அந்த மாதிரிலாம் வரிகள் பயன்படுத்த 1 அப்படின்ற நம்பரை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. நான் பார்த்த வரைக்கும் அது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல் ஆலய பணிகள் நிறைய எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அது சூரியன் அப்படின்றது ஆலய பணிகள் அப்படின்றது, அதுவும் பழமையான கோயில்களை புனரமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வரும். ஸோ தொடர்ச்சியாக அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நடக்கிறது செவ்வாய் ஆண்டு. குறிப்பாக முருகன் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஏன் மாநாடே நடத்துனாங்க. ஒரு அரசு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளுக்கு மாநாடு நடத்தினது எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்க இதை பத்தி சொன்னீங்கல்ல, நெக்ஸ்ட் வந்து விஜய் பத்தி கேட்குறேன். அவருக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஆன பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும்? அவர் கூட்டணி வைப்பாரா? அப்படியே ஓகே, பொலிட்டிக்கலா அவர் அந்த அந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் விஜய்க்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாமே பிரசனம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணக்கூடியவராக இருப்பார். பட் ஆனால் இட்ஸ் அ கேம் சேஞ்சர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் யார் பக்கம் போவார்னு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா, விஜய் வந்து ஓகே, ஒரு விஜயகாந்த் என்ன விஜயகாந்த் சாருக்கு என்ன ஒரு தேவை இருந்துச்சோ தமிழக அரசியலில், அதே தேவை இப்போ விஜய் அவர்களுக்கும் உண்டு. ஸோ விஜயகாந்த் வந்து சிஎம் ஆவாரா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விஜயகாந்த் எங்கே இருக்காரோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி விஜய் எந்த பக்கம் வராரோ அந்த பக்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்புற அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு அல்டிமேட் அப்படின்ற விஷயத்துலலாம் மறுக்க முடியாது. டைம் சொல்லுது. நான் வந்து இப்போ தனிப்பட்ட முறையிலலாம் நான் எதுவுமே சொல்லலை. டைம் பிரகாரம் அவர் வந்து ஒரு அல்டிமேட். கூட்டணி வைப்பாரா? ஓகே, கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் டைம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாராவது ஒரு பெண் ஆளுமை இருக்கிற கட்சி தான் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, பெண் ஆளுமை அந்த இது பெண்கள் அதிகமா இருக்கிற கட்சிகள். அப்ப பிஜேபி கூட போயிடுவாரா? எனக்கு தெரியாதுங்க, நீங்க எனக்கு தெரியாது. ஸோ அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த ஃபீல்ட் அவுட் ஆனவங்க எல்லாம் பிஜேபியில தானே போய் சேர்றாங்க, அதனால கேட்டேன். அப்படியே எனக்கு தெரியல. எல்லா கட்சியிலையும் போய் சேர்றவங்க தன் சுய விருப்பத்தின் பேர் அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதே போல அந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு இந்த கட்சின்னு தெரிஞ்சா எல்லாமே அதே கட்சிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லி ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லல, ஃபீல்ட் அவுட் ஆனவங்கன்னு சொல்லி. ஃபீல்ட் அவுட், ஆமா சார், சினிமா இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனாங்களோ அவங்க எல்லாம் வெல்கமிங்கா பிஜேபியில போய் சேர்ந்துடுறாங்க. பொதுவா கட்சியில சேர்றது லேடிஸ் சொல்றேன், தெரியல எனக்கு, நான் கவனிக்கல. ஆனா ஒரு சொன்ன நீங்க டைமிங், அந்த டைமிங் எப்படி சொல்லுதுன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். விஜய் அவர்களுடைய இதை பொறுத்த வரைக்கும்
இப்போ நான் இன்னைக்கு சொல்லிட்டாரு ஓகேவா, இதுல உறுதியா இருப்பாருன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே. அது லாஸ்ட் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கேம் சேஞ்சர் லாஸ்ட் செகண்ட்ல. கேம் சேஞ்சர் விஜய் வந்து கேம் சேஞ்சர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ விஜய் பிரபாகர் அவர் வந்து இப்போ பொலிட்டிக்கல் அவரோட இத கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இல்லையா, சோ அவருக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, எல்லாமே இங்க இப்போ சொல்றதெல்லாம் பிரசனம் பேஸ் பண்ணது. ஆனா அக்யூரேட்டா பார்க்கணும்னா ஜாதகம் வேணும். நீங்க சொல்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே 8 ஓகே பெரிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் அவர் தொடர்ச்சியா வந்தாருன்னா இருக்கும். ரொம்ப தாமதமாகும், நிச்சயமா தாமதமாகும். இப்போ இன்னைக்கே, அதாவது இன்னைக்கு படம் நடிச்சாங்க நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அமையாது. கஷ்டம். ஸோ எப்படி சொல்றதுன்னா சொல்லலாம், எல்லாருமே சிவகார்த்திகேயன் ஆயிட முடியாது. ஸோ ஏன் சார் இப்போ சிவகார்த்திகேயன் தான் அவ்வளவு பெரிய ஆளு? அப்படி சொல்ல, அப்போ ஒரு சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சேனல்ல இருந்து வந்தாரு. ஸோ அந்த சேனல்ல விஜயவா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகல, இவர் ஒருத்தர் தான் ஆயிருக்காரு. அப்படின்னா இவர் சூப்பர் ஸ்டாரே ஆகலையே சார்? இல்ல, அவரு சூப்பர் ஸ்டார் தானே. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன், அவ்வளவுதான். அந்த வரிசையில வந்து நம்மளா அப்படி கொம்பு சீவரோம் சார், அவரெல்லாம் ஒரு ஆளே இல்ல சார். நான் அப்படி பார்க்கல, நான் பொதுவா எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு மேடையில ரொம்ப அழகா ரஜினி சாரே வந்து வாய் திறந்து சொல்லியிருக்காரு. அதாவது விஜயே வந்து ஒரு விஷயம், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் சார். அதாவது ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா வரதுதான் சார் கஷ்டம். ஏன்னா இது என்டையர்லி டிஃபரெண்ட், இது என்டையர்லி டிஃபரெண்ட். அதே மாதிரி எத்தனையோ பேர் பாவம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப சிவகார்த்திகேயன் யாரும் எனக்கு தெரியாது, ரஜினிகாந்த் யாரும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வே ஆஃப் அந்த வழி புரியுது. இப்போ விஜய் அப்படி யார் வேணாலும் இருக்கலாம். அந்த சிவகார்த்திகேயன் ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் அவர் நிறுத்துதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாருன்னா வச்சுக்கேன், ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நீங்க அதுக்கு மாற்றி யாருமே கிடையாது. பட் வரிசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ரஜினி சார் சொன்னோம் ஓகேவா, அவருக்கு அந்த இடத்த சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான். பட் நான் சொன்னது வியாபார ரீதியா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரஜினி இருந்தாரு, அப்புறம் விஜய் இருந்தாரு, அதுக்கப்புறம் சிம்பு, தனுஷ் இவங்கலாம் வந்தாங்க. பட் சடனா வந்து அந்த இடத்த வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஏன் சார் விஜய் சேதுபதி கூட சொல்லலாமே சார்? சொல்லலாம், நீங்க சொல்லலாம் தான் சொல்றீங்க. நான் அதாவது ஒரு சார்பா ஆயிடும். எப்படின்னா சிவகார்த்திகேயன் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். இப்போ வந்து இப்பதான் வந்து 100 crore அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். ஆமா, ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இது கிடையாது. இப்போ பாஷாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்துச்சுன்னா அது வேற லெவல்ல. ஓகே, அது முதல்ல 1000 கோடி தோறப்படம் அதுவாக கூட இருந்திருக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா இந்த இதுல 100 crore தாண்டின படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வேற எந்த நடிகரையும் நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த பேர் வேணா சொல்லுங்க. லைக் நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, அது விக்ரம் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், வேற யார் நீங்க சொல்றீங்க, இவங்க எல்லாம் பண்றதை விட 100 crore தாண்ட படங்கள் அதிகமா யார் கொடுத்துருக்கான்னு பாருங்க. எத்தனை படம் சார் கொடுத்துட்டாரு பாருங்கன்னு சொல்றேன். ஏதோ அத்தி பூத்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கோம் சார். அது என்னன்னா அந்த தேஜஸ் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட்ட இருக்கு. அப்படியா சார்? என்ன நீங்க சொல்லுது எனக்கு தெரிஞ்சு மக்களை இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. மக்களே இதெல்லாம் நீங்க சப்போஸ் தயவு செஞ்சு சொல்றேன், இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில போயிடுச்சு. ரீசன் சம்திங் இருக்கு அவருக்கு, அவ்வளவுதான். புரியுது சார். என்ன ரீசன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இது இருந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த கண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, சொல்லுவாங்க யானை கண்ணு, எனக்கு கண்ணே தான். ஸோ அது வந்து ஒரு குரு பார்வை அவருக்கு எப்பவும். அதாவது ரஜினி குரு இல்ல, ரஜினிக்கு உண்மையாலுமே ரஜினி குரு, ஜாதக ரீதியா நிறைய இடத்துல சொல்லிட்டேன். பட் ஆனா அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியாது தான் யார், தன்னுடைய பலம் என்னன்னு ரஜினி சார் கடைசி வரைக்கும் தெரியாது, இந்த செகண்ட் வரைக்கும். ஸோ அப்படிப்பட்டவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா அவருடைய பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி புதன், அது வந்து எது வந்து ஷார்ப், எது பெட்டர் அப்படின்னு அவரால் யூகிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நபர் அவர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய நபர்களில் இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அவர்லாம் நல்ல ஆக்டர்ஸ். அதெல்லாம் நான் நடிப்பே சொல்ல, இட்ஸ் சூஸ் பண்றது. அதாவது 2 விஷயம் சூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வியாபார ரீதியாக வெற்றி அடையணும், இல்லாட்டி தான் நிற்கணும். படம் ஓடுது இல்லை நிற்பாங்க. இப்போ சிறந்த ஆக்டர்னா இந்தியாவிலே என்ன கேட்டிங்கன்னா பிரபுதேவா, தனுஷ் மட்டும் தான் நான் சொல்லுவேன் எனக்கு. ஓகே, இது என்ன ரீசன்னா நடிப்புக்கான ஒரு விஷயம். அப்போ சில பேர்லாம் இருக்காங்க, அப்போ ரஜினி சொல்லுவேன். பிகாஸ் ஆக்டிங்கிறது என்னுடைய பார்வை வேற இருக்கும், அவங்களுடைய பார்வை வேற இருக்கும். ஆனால் பொதுவாக நான் கமர்ஷியலை தாண்டி ஒரு அஸ்ட்ராலஜராக பார்த்த வரைக்கும் இந்த நபர் கொண்டு வந்த விஷயம் இருக்கு இல்லையா. சரி, ஓப்பனாக சொல்ல போனால் ரஜினி வந்து ஆர்கே, ஓகே, இவர் வந்து ஆக்சுவலி வந்து பி அப்படின்றதுலேயே வந்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் இங்கே வந்தது எஸ்கே. இந்த கே எஸ்கே ரெண்டு இதில் வந்து ஜெயிக்கிறதுலாம் பெரிய விஷயம்.
அதாவது ஒவ்வொரு டைம் போராடி போராடி வரணும். அந்த மாதிரி வந்துட்டாருன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அது எந்த கேள்விக்கு இந்த பதில் வந்துச்சுன்னு நான் சொல்லல. இது சூப்பர் ஸ்டார் பத்தி பேசிட்டு இருந்தோமா, அது வருஷமா வந்திருக்கலாம். ஒரு அளவு அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரே நேரத்துல 10 பேர் 20 பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் வந்துகிட்டு தான் இருக்காங்க. நிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த நிக்கிற இடத்துல தன்னை வந்து பாத்துக்கிறதுல கவனமா இருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. ஆக்சுவலா எனக்கு இன்னும் அதை பத்தி ஒரு கீனான ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து நல்லா புரியுது. இப்ப நாங்க இது வந்து நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்க கேட்கிற கேள்விக்கு இந்த டைமை வச்சு நீங்க அழகா கணிக்கிறீங்க. எப்படி சார் அதை கணிக்கிறீங்க? அதாங்க இப்ப நிமித்தம் அப்படின்னு சொல்றது, பிரசன்னம் இதெல்லாம் என்னன்னா, எந்த நேரத்துல என்ன அப்படின்றது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சிரும் பழகிட்டோம்னா. இப்ப நம்ம வந்து சொல்லுவோம், இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளைட்டு, இத்தனை மணிக்கு இந்த பஸ்ன்னு சொல்றோம். எப்படி? ஆல்ரெடி நம்ம ஆ, பழகியிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நமக்கு இப்ப காலையில இப்போ 6 மணி ஆச்சுன்னா சூரியன் வந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். 6 மணிக்கு கரெக்ட்டா வருதா? இல்ல. 5:55 ஒரு ஒரு இதுதான். பிளஸ் ஆர் ஆனா, மைனஸ். பட் நம்ம பழகணும். நம்ம பழக்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அனுபவம் வந்து குடுக்குது. அத மையப்படுத்தி கிரகங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு, சில விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அத இங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது சரியா இருக்கு. இப்ப எல்லாமே இது நான் நம்பர பார்த்து தான் சொல்றேன். இந்த நம்பர் வந்து ஒரு கிரகத்த வந்து சொல்லும் இல்லையா? அந்த கிரகம் வந்து ஆக்சுவலி நீங்க கேட்கறது வந்து வெளிப்படையா கேட்குறீங்க. நானும் வந்து அத வெளிப்படையா சொல்றேன். ஸோ புரியிற எல்லாத்துக்கும் புரியும். மேக்ஸிமம் ஜோதிடர்களுக்கு புரிஞ்சிரும். இன்னைக்கு எல்லாம் நெறைய பேர் வந்து ஜோதிடம் பார்க்க வரவங்களே ஜோதிடம் கத்துக்கிட்டு தான் வராங்க. என்ன கேட்டா. அவங்க வரும்போதே நமக்கே புதுசா இருக்கும். எப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இப்படி பிரச்சனை, இதான் பிரச்சனையா? அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியுது பிரச்சனை என்னன்னு. ஆமாவா? இல்லையான்னு கேட்க வருவாங்க. அதே போல தான் அந்த நம்பர்ஸ் தான் இங்க கிரகமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பலன் சொல்றேன். ஸோ அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட வராகி நேயர்களுக்கு சொன்னீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எங்களுக்கு இது ஒரு பசில் கேம் மாதிரி இருந்தது. ஸோ வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஆராய்ச்சி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி.